நேற்று கீழூர் எஸ்சி ஆஃபீஸில் சங்கீதக்கா அக்கான்றவங்க என் மேலே ஒரு குற்றச்சாட்டு தெரிவிச்சுக்கிறாங்களா. அந்த குற்றச்சாட்டு இன்னும் பொய்யான குற்றச்சாட்டு. அவங்க வந்து மகளிர் அணியில் இருக்காங்க, கட்சிக்கு சேர்ந்து 2 வருஷம் ஆகுது. அவங்க வந்து பதவி கேட்டாங்க. பதவி வந்து வெளிச்சவங்களுக்கும் யார் சீனியரோ அவங்கள தலைமை முடிவு பண்ணும். தலைமை முடிவு பண்ணது நான் செயல்படுத்துவேன். அதுபோல் சொன்னேன். அவங்க பொறுப்பு முடியாமல் தேவையில்லாமல் என் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு கொடுத்துக்கிறாங்க. இது வந்து நான் ரொம்ப கண்டிக்கிறேன். இது என் பேரையும் எங்கள் கட்சி பேரையும் கெடுக்கிறதுக்கு திமுக பேரில் அவங்க பண்ணுறாங்க. அந்த அக்கா அவங்க வந்து என் சமூகத்தான் நினச்சி நான் கட்சியில் அவங்கள சேர்த்துக்கணும். அவங்களும் என் கூட சேர்ந்து பயணிச்சாங்க. பதவி கேட்டாங்க, பதவி தரலன்ட்டு இது போல் பொய்யான புகாரை திமுக பேரில் நேற்று கொடுத்துக்கிறாங்க. என்ன தளபதி பூண்டுமல்லி தொகுதி வேட்பாளர் அறிவித்தார். பொதுச் செயலாளர் அவர்களும் ஆசிரியர்களும் என்னை அறிவித்தாங்க. அதை பொறுக்க முடியாமல் அவங்க கூட சேர்ந்துன்னு ஒரு 4-5 பேர் இவர் இதெல்லாம் பதிவு வாங்கிட்டு உடனே நேற்று பண்ண வேலை தான் இது. நான் அது போல் ஆள் இல்லை. எங்கள் கட்சிக்கார மகளிர்கள்லாம் கேளுங்க. நான் எல்லாருக்கிட்டையும் அக்கா தங்கச்சி போய் தான் பழகுவேன். அதுபோல் எந்த தவறும் நான் செய்ய மாட்டேன். அவங்க வந்து போன வருஷம் வந்த கதை இது. எங்கள் அட்வொகேட் கல்யாணத்தில் இது போல் ஸ்டேஜில் அவங்க வந்து நான் பொதுச்செயலாளர் வந்தார் கல்யாணத்துக்கு. வந்தவுடனே எல்லோரும் எப்படி சாருக்கு வழிவிடுன்னு சொல்லுவேன். அதே போல் எல்லோரும் வழிவிடுன்னு சொன்னேன். அவ்வளோதான். அதை அவங்க வந்து தவறாக நினச்சிக்கின்னு என் மேலே பொய்யான புகார் கொடுத்துக்கிறாங்க. ஒரு வருஷம் அதுக்குதான் நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். தளபதியெல்லாம் இதை பார்க்காம எனக்கு ஒரு மாவட்ட சில பதவி கொடுத்து எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துக்கிறாரு. நான் கண்டிப்பாக பூண்டுமல்லி தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன். இதை தெரிஞ்சுக்கின்னு மாற்று கட்சியில் அவங்கள விலைக்கு வாங்கிட்டு இது போல பொய்யான புகார் கொடுத்துக்கிறாங்க நேற்று. இது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதனால சட்ட ரீதியாக கண்டிப்பாக சந்திப்பேன். ஆதாரம் தான் காமி சொல்லுங்க. ஆதாரம் தான் காமி சொல்லுங்க. படிச்சாங்க அவங்க முன்னால பெரிய படிச்சாங்க. அவங்க குடும்ப நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சு வச்சாங்க. அப்புறமா எனக்கு கட்சி நிகழ்ச்சி எல்லா மீட்டிங் கலந்துனாங்க. எல்லாத்துக்கும் கலந்துனாங்க. ஆமா கண்டிப்பா. இது வந்து ஆளுங்கட்சி தூண்களை நடத்துறாங்க. நேற்று என் ஒய்ஃபும் என் குழந்தைங்க அப்புறம் மகளிர் நீங்கள்லாம் போட்டு அவங்களும் மறுப்பு புகார் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு நடவடிக்கை இருக்காம போலீஸ் உடனே என்னை கூப்பிட்டு விசாரணை கூட பண்ணல. என்னை எதுவுமே கேட்காம கேஸ் பதிவு பண்ணிக்கிறாங்க. இது நான் சட்ட ரீதியாக கண்டிப்பாக நான் சந்திப்பேன். பொறுப்பு தரலன்ட்டு இது போல ஒரு சில தூண்கள் 4-5 பேர் அவங்க கூட அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு ஒதுக்கலன்ட்டு என்ன பதிவு வாங்கணுன்ட்டு தமிழக வெற்றி கட்சியை கருதுன்ட்டு ஒரு 3-4 பேர் அவங்க கூட இருக்காங்க. அவங்க பண்ண வேலை தான் இது. இல்லை அது போல எதுவுமே இல்லை. எதுவுமே நடக்கல. அதுதான் டிஎம்கே தூண்டுதால அவங்க பேச்சு கேட்டுக்கின்னு எனக்கு கெட்ட பேர் வரணும், நான் இந்த பூண்டுமல்லி ஜெயிக்கூடாது, எனக்கு கெட்ட பேர் வரணுன்ட்டு இது போல பண்றாங்க. அந்த என்ன விசாரிக்கல, என்ன எதுவுமே பண்ணல, ஒரு ஃபோனும் பண்ணல, என் மேல கேஸ் போடுறாங்க. இதை சட்டத்தை சந்திப்பேன். இல்லை அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். நான் அது போல ஆள் இல்லை. நான் கட்சிக்காக இன்னும் உழைக்கிறவன். இரவு போனவன் கட்சி பேச வேலை செய்கிறவன். என் கூட சேர்ந்த மகளிர் அக்கா தங்கச்சி போல தான் நான் பழகிறேன். இதை அவங்களே கேளுங்க. இது இந்த அக்கா சங்கீத அக்கா வந்து பொய்யான புகார் வந்து யாரோ தூண்டுதல் பொருளை கொடுத்துக்கிறாங்க. இதை சட்டத்தை கண்டிப்பாக சந்திப்பேன். கண்டிப்பா இது எங்க கட்சி பேரை கெடுக்கணும், எங்க தளபதி பேரை கெடுக்கணும். அவர் கண்டிப்பா முதலமைச்சர் ஆவாரு. அது யாரும் தடுக்க முடியாது. நாங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆவோம். அவர் கண்டிப்பா முதலமைச்சர் ஆவாரு. அதை கெடுக்கணும்ட்டு இவங்க டிஎம்கே தூண்டுதால ஒரு சில தூண்டுதால இவங்க அதை பண்ணிக்கிறாங்க. அந்த அக்கா நான் அக்கா தான் நினைச்சுங்க, அக்கா தங்கச்சி தான் நினைச்சுங்க. இது அந்த அக்கா தான் கூட்டுக்கிறேன். நான் அது போலலாம் நான் அந்த இடத்துல நான் பழகின்றே இல்லை. அவங்க வந்து யார் பேச்சை கேட்டுன்னு
திமுக தூள்கள் அவங்க பேச்சு கேட்டு இது போல பொய்யான புகாரை நேற்று எஸ்பிஎஸ்ல குத்துக்கிறாங்க. என்னை வேட்பாளர் அறிவிச்ச உடனே இது போல எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து இது போல ஒரு பேரை கெடுங்க அப்படின்ட்டு ஒரு பொய்யான புகாரை நேற்று எஸ்பிஎஸ்ல குத்துக்கிறாங்க. இல்ல அவங்க பொறுப்பெல்லாம் இருந்தல கட்சியில் வந்து கூட வந்து வேலை செஞ்சுதாங்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே நிக்கலாம். ஆமா ஆமா தலைமை முடிவு பண்ணும். நன்றி.